தீ வைக்கப்பட்ட அலுவலகம் நாட்டை விட்டு தப்பியோடிய பிரதமர். ரணில் பக்கம் சாய்ந்துள்ள நூற்றுக்கணக்கான எம்பிக்கள். பெட்ரோலின் விலை 5,000 ரூபாயாக அதிகரிக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டிவிட்டது என்று அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் யார் என்ற விவரம் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்று அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ள ஆதரவை திரட்டும் பணியில் மும்முரமாக இறங்கியுள்ளது அரசு. மொட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அரச தரப்பு பேச்சு நடத்தி வருகின்றது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளுடனும் அரச தரப்பு பேச்சு நடத்தி வருகின்றது. இந்த நடவடிக்கையின் பயனாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பக்கம் சாய்ந்துள்ளனர் என்றும் 100 எம்பிக்களுக்கு அதிகமானவர்கள் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்றும் அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கட்சி சரியான தீர்மானங்களை எடுக்காவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் 2 அல்லது 3 உறுப்பினர்களே எஞ்சியிருப்பர் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இவுளுப்பட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்திற்கு தனி பெரும்பான்மை இருப்பதால் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதில் பிரச்சினை இருக்காது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதில் உறுதியாக உள்ளார் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. பெரமுனவின் பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் நாட்டின் எந்தொரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிக்க முடியும் என்ற தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இதுவரை அத்தகைய எந்தொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை எனவும் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்காளர் அட்டையில் குறிப்பிட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு வாக்காளரும் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டையில் குறிப்பிட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு மாறாக வேறொரு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் தேர்தலின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் விதமாக தங்கள் வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு மட்டும் சென்று வாக்களிக்கும்படி வாக்காளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நாடு மீண்டும் தோல்வியடைந்தால் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 5,000 ரூபாவாக அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் அமைச்சர் பி. கரிசன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுஜன பெரமுனவுக்கு எதிர்க்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான சதி திட்டம் ஒன்று தீட்டப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடிக்க சஜித் பிரேமதாச, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ மற்றும் தம்பிக்க பெரேரா ஆகியோர் ரகசிய சதி திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கி பொதுஜன பெரமுனவுக்கு எதிர்க்கட்சி பலத்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும் என அவர் கூறியுள்ளார். இந்த குழு பல நாட்களாக கூடி இந்த கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக அமைச்சர் பி. ஹரிசன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாடு மீண்டும் தோல்வியடைந்தால் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 5,000 ரூபாவாகவும் ஒரு மூட்டை உரம் 50,000 ரூபாவாகவும் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் மகப்பேற்று வைத்தியர் அறைக்குள் நுழைந்து புகைப்படம் மற்றும் காணொலி எடுத்தவை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் திங்கட்கிழமை நகர்தல் பத்திரமூடாக வைத்தியர் அர்ஜுனா வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பிணைமென நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் வைத்தியசாலையினுள் அனுமதியின்றி நுழைத்து காணொலி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைக்கு உட்படுத்துமாறு நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். வைத்தியர் கடந்த சனிக்கிழமை மன்னார் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது அவரை எதிர்வரும் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை சட்டத்தரணிகள் ஊடாக பிணைமெனு நிராகரிக்கப்பட்டதுடன் தொடர்ந்தும் வைத்தியரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகல் செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் நாடு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்றது. இதேவேளை தன்மோண்டியில் உள்ள அவாமி லீக் தலைவர் ஷேக் ஹசீனாவின் அலுவலகத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிப்பதாக AFP செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது சகோதரி ஆகியோர் அங்கிருந்து ராணுவ உளங்கு வானூர்தி மூலம் இந்தியாவிற்கு புறப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2 வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் 134 வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட தற்போதைய ஜனாதிபதிக்கு 92 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே இருப்பதாகவும் தனி பெரும்பான்மையை கூட அரசாங்கம் இழந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுள் காலம் இன்னும் 46 நாட்களில் முடிவடையும் என தெரிவித்த பீரிஸ் வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்துடன் அண்மையில் உருவாகியுள்ள மாபெரும் கூட்டணி இம்மாதம் 8ஆம் திகதி உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேராசிரியர் GL பீரிஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீதித்துறை மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போதைய அரசாங்கம் பாரிய தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது. தற்போதைய ஜனாதிபதி நீதித்துறையை செயலிழக்க செய்வதற்காக நீதிபதிகளை பகிரங்கமாக விமர்சித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.